essence of strategy is choosing what not to do. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேப்பர் 60 எலெக்டிவ் பேப்பரோட 4 hours எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி. நான் என்னோட எலெக்டிவ் பேப்பர் எக்கனாமிக் லாவாக எடுத்தேன். ஸோ அதை பற்றின எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சிஏ ஃபைனல் எக்ஸாம் 8 பேப்பர்ஸில் 7 பேப்பர்ஸ் வந்து 3 hours தான் எக்ஸாம், எலெக்டிவ் பேப்பர் மட்டும்தான் 4 hours. ஸோ நீங்கள் முன்னாடியே 3 hours எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்த்துருப்பீங்க. 3 hours and 4 hoursக்கு காமனாக இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம 3 hours எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜிலேயே கவர் பண்ணியிருப்போம். ஸ்பெசிஃபிக்காக 4 hoursக்கு நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எலெக்டிவ் கொஷின் பேப்பரில் 5 கேஸ் ஸ்டடிஸ் கொடுப்பாங்க. அதில் ஒரு கொஷின் ஆப்ஷனில் விடுற மாதிரி அண்ட் ரிமைனிங் 4 questions we have to attend. ஸோ 4 hours 4 கேஸ் ஸ்டடி, 1 கேஸ் ஸ்டடி 1 hour அப்படின்னு டார்கெட் வச்சு முடிக்கலாம். அண்ட் அந்த 15 minutes ரீடிங் டைம் ஆஸ் யூஷுவல் நம்மளோட 3 hours ஸ்ட்ராட்டஜியில் சொன்ன மாதிரி தான். நம்மளோட டார்கெட் நம்மளோட ஆப்ஷன் கொஷின்னா எந்த கொஷின் நம்ம ஆப்ஷனில் விடணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது தான். மற்ற சப்ஜெக்டோட ரீடிங் டைம் 15 minutes அந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் எலெக்டிவ் பேப்பரோட 15 minutes ரீடிங் டைம் ஸ்ட்ராட்டஜிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஃபுல் கொஷின் பேப்பர் நம்ம படிக்க போகிறதில்ல இந்த 15 minutesல. ஏன் படிக்க போகிறதில்ல? ஏன்னா ஐசிஐ கொஷின் பேப்பர் ஃபுல்லாக படித்து முடிக்கிற மாதிரி கொஷின் பேப்பர் கொடுக்க போகிறதில்ல. என்னோட எலெக்டிவ் பேப்பரில் 32 pages இருந்துச்சு. அந்த 32 pagesஸை நம்மளால் 15 minutesல படித்து முடிக்க முடியாது அப்படின்னு உங்களுக்கு தோணும் அப்படின்னு எனக்கு தெரியுது. ஸோ அதனால தான் நம்ம வந்து 15 minutesல ஃபுல் கொஷின் பேப்பர் படிக்க போகிறதில்ல. அப்போது என்ன படிக்க போகிறோம்? நம்ம கேஸ் ஸ்டடி அந்த பேராஸை படிக்காமல் அதுக்கு சப்சீக்வெண்ட்டாக கேட்டிருக்க எம்சிக்யூ அண்ட் டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸை மட்டும் படிக்க போகிறோம். நம்ம ஏன் கேஸ் ஸ்டடி படிக்காமல் வெறும் கொஷின்ஸ் மட்டும் படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம கொஷின்ஸை படித்தாலே எந்தெந்த ஆக்ட் வந்து அந்த கொஷின்ஸில் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சிடும். ஒரு கேஸ் ஸ்டடியில் ஒரு ஆக்ட் பற்றி மட்டும் தான் கேட்பாங்க அப்படிங்கிறது அவசியம் இல்லை. 2-3 ஆக்ட் ஜம்பிள்டாக கூட அந்த கொஷின்ஸில் இருக்கும். ஸோ நம்ம கொஷின்ஸ் படிக்கும் போதே என்னென்ன ஆக்ட் வந்து அந்த கேஸ் ஸ்டடியில் கவர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புரிஞ்சிடும். நம்ம 5 கேஸ் ஸ்டடிஸோட கொஷின்ஸ் படிக்கும்போது ஒரு கொஷின்ஸ்லேயும் என்னென்ன ஆக்ட் வந்து ரிலேட்டடாக அந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஸோ நம்ம அந்த 6 chapters நம்மளோட புக்கில் இருக்கு இல்லையா, அந்த 6 chaptersல இருக்க ஆக்டில் நீங்கள் எந்த ஆக்ட் வந்து நீங்கள் ஹாஃப் மைண்டடாக படிச்சிருக்கீங்க இல்லை ஃபுல்லாக கவர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, அந்த ஆக்ட் எந்த கொஷினில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த கொஷினில் நம்ம ஆப்ஷனில் விடுறது ஒரு வயபிளான சாய்ஸ். ரீடிங் டைம் 15 minutesல 5 கேஸ் ஸ்டடிஸ் அந்த கொஷின்ஸை மட்டும் படித்தா, ஸோ 3 minutes பர் கேஸ் ஸ்டடி கொஷின்ஸ் மட்டும் நம்ம படித்தோம் அப்படின்னா எந்த கொஷினை நம்ம சாய்ஸில் விடலாம் அப்படிங்கிறத ஈஸியாக டிசைட் பண்ணிடலாம். கெட்டிங் இன் டு த 4 hours மெயின் ரைட்டிங் டைம். ஸோ இப்போ 4 hours 4 கேஸ் ஸ்டடிஸ், 1 hour 1 கேஸ் ஸ்டடி. பட் ஐ வில் சே 2 hours 2 கேஸ் ஸ்டடி. ரெண்டுமே ஒன்று தானே? இல்லைங்க, ஒரு குட்டி டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொஷின் எந்த கேஸ் ஸ்டடி அட்டன் பண்ண போகிறோமோ 5 to 10 minutes வந்து அந்த கேஸ் ஸ்டடியை படிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு 15 minutes வந்து அந்த கொஷின்ஸ் எம்சிக்யூஸ் அண்ட் டிஸ்கிரிப்டிவோட கொஷின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம எம்சிக்யூக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது அப்படியே கையோட ஓஎம்ஆர் ஷீட்டில் மார்க் பண்ணிடுங்க. திருப்பி அந்த கொஷின்ஸை படித்து டைம் கன்சியூம் பண்ண வேணாம். ஸோ நீங்கள் அந்த கொஷின்ஸ் படித்து ஆன்சர் கண்டுபிடிச்சோடனே ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டில் ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிடுங்க. அந்த டிஸ்கிரிப்டிவ் படிக்கும்போது ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கி நோட்ஸ் வி கேன் கேரி. நீங்கள் ஒரு 4 color ஸ்டிக்கி நோட்ஸ் கேரி பண்ணுங்கள். லைக் க்ரீன், ஆரஞ்ச், ஃப்ளாரசன்ட், பிங்க். ஸோ அந்த மாதிரி 4 colors for 4 கேஸ் ஸ்டடிஸ் அந்த மாதிரி நீங்கள் பைஃபிகேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபஸ்ட் கேஸ் ஸ்டடி எழுதும்போது நீங்கள் க்ரீன் கலர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி க்ரீன் கலர் ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து நீங்கள் ஆன்சர்ஸ் தேடும்போது இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வந்து திருப்பி நம்ம தேட வேணாம், அந்த இடத்துல எங்கே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம தேடி டைம் கன்சியூம் பண்ண வேணாம். பிகாஸ் யூ கேன் ஈஸிலி பிக் த ஆன்சர்ஸ் லைக் பிகாஸ் யூ ஹவ் ஸ்டிக் த ஸ்டிக்கி நோட். அண்ட் அதுக்கும் மேலே நீங்கள் இந்த மாதிரி நம்பர்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். லைக் 1.6, 1.7. பிகாஸ் ஒரு கேஸ் ஸ்டடிலேயே 3-4 டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ் இருக்கும். அதனால நீங்கள் 1.6, 1.7 அந்த மாதிரி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் 1.6 எழுதும்போது இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக லொக்கேட் பண்ணி அந்த கொஷினை மட்டும் எடுத்து எழுத முடியும்.
ஸோ நம்ம ஃபஸ்ட் கொஷனுக்கு ஃபாலோ பண்ணால் அந்த 10 minutes ரீடிங் ஆஃப் கேஸ் ஸ்டடி ப்ளஸ் இந்த 15 minutes அந்த ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கிறது, இந்த 25 minutes ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் செகண்டாக எழுதுகிற கேஸ் ஸ்டடிக்கும் அதே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி எல்லா ஆன்சர்ஸையும் கண்டுபிடிச்சி வச்சிடணும். ஸோ ஃபஸ்ட் கொஷனுக்கு ஒரு 25 minutes, செகண்ட் கொஷனுக்கு ஒரு 25 minutes, டோட்டலாக 50 minutes. நான் சொல்கிற அந்த 15 minutes வந்து ஹையர் எண்டுங்க. ஸோ 40 to 50 minutesல நம்ம எல்லா 2 கேஸ் ஸ்டடியும் படித்து முடிச்சிட்டோம் அண்ட் எம்சிக்யூ கொஷின்ஸை மார்க் பண்ணி முடிச்சிட்டோம் அண்ட் டிஸ்கிரிப்டிவோட எல்லா ஆன்சர்ஸையும் நம்ம புக்கில் லொக்கேட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ 40 to 50 minutesல திஸ் வில் பி த மேஜர் டார்கெட் ஃபார் ஃபர்ஸ்ட் 2 கேஸ் ஸ்டடிஸ். ரிமைனிங் நம்மளோட 2 hours 2 கேஸ் ஸ்டடி அந்த டார்கெட்லேருந்து 50 minutes இப்போ இதுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரிமைனிங் பார்த்தோன்னா 70 minutes. 70 minutesல ஒரு கேஸ் ஸ்டடிக்கு 35 minutesம் இன்னொரு கேஸ் ஸ்டடிக்கு 35 minutesம் எடுத்து நம்ம லொக்கேட் பண்ணி வச்சுருக்க ஆன்சர்ஸை நம்மளோட ஆன்சர் டிஸ்கிரிப்டிவ் கொஷின் பேப்பரில் எழுதி முடிச்சிடணும். இதுக்கு நம்ம ஒரு கேஸ் ஸ்டடியாக 1 hour அப்படின்னு வச்சே பண்ணலாமே, ஏன் நம்ம 2 கேஸ் ஸ்டடி 2 hours அப்படின்னு வச்சு பண்ணணும்? ஒரு சிம்பிள் லாஜிக் தாங்க. இப்போ நம்ம ஒரு வேலையை கண்டினியூஸாக பண்ணும்போது அதை நம்மளால் ஸ்பீடாக பண்ண முடியும், எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும். இப்போது நம்ம அதை 2 hours வச்சு நம்ம ஃபஸ்ட்டு 2 கொஷனுக்கு தேடி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் ரெடியாக இருக்குது. நம்ம கண்டினியூஸாக உட்காந்து எழுதணும் அண்ட் கண்டினியூஸாக நம்ம தேடியும் வச்சுருக்கோம். ஸோ 2 கொஷின்ஸ் முடிஞ்சிடும். ஸோ 2 கொஷின் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி புக்கை தேடுறதுக்கு தட் டைம் வில் பி அ ரெஸ்ட் டைம் ஃபார் யுவர் ஹேண்ட்ஸ் ஆல்சோ. நம்ம எழுதி முடிச்சிருக்கோம், நம்ம புக்கை தேடும்போது நம்மளோட ஹேண்ட்ஸ்க்கும் ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு டைமாகவும் இருக்கும். அண்ட் கண்டினியூஸ்லி அகெயின் யூ வில் சர்ச் ஃபார் another 2 questions அண்ட் யூ வில் ரைட் ஃபார் another 2 questions. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்பீட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதாங்க ஒரு சிம்பிள் கான்செப்ட். இப்போ ஃபஸ்ட்டு 2 கேஸ் ஸ்டடிக்கு ஃபாலோ பண்ணதை சேம் ஸ்ட்ராட்டஜியை நெக்ஸ்ட்டு 2 கேஸ் ஸ்டடிக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போது நான் உங்களுக்கு சொன்ன ஸ்ட்ராட்டஜியை ஒரு குயிக் ரீகேப் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 10 minutes ஃபஸ்ட் கேஸ் ஸ்டடி நம்ம படிக்கிறோம் அண்ட் நெக்ஸ்ட்டு 15 minutes அந்த கேஸ் ஸ்டடிக்கான கொஷின்ஸில் இருக்க ஆன்சர்ஸை எம்சிக்யூ மார்க் பண்ணுறோம், டிஸ்கிரிப்டிவை எங்கே இருக்குன்னு லொக்கேட் பண்ணுறோம். சேம் 25 minutes நெக்ஸ்ட்டு கேஸ் ஸ்டடியோடதும் நம்ம அதே ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறோம். 50 minutes முடிஞ்சிடும் அண்ட் ரிமைனிங் 70 minutesல நம்ம மார்க் பண்ணி லொக்கேட் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆன்சர்ஸையும் நம்ம அந்த 70 minutesல எழுதிடணும். அண்ட் இதே 2 hours 2 questionஸோட ஸ்ட்ராட்டஜியை நெக்ஸ்ட்டு 2 questionஸ்க்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஓப்பன் புக் எக்ஸாமில் நிறைய பேர் பண்ணுற காமன் மிஸ்டேக்ஸ் அண்ட் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து எம்சிக்யூஸை ஃபஸ்ட்டு முடிச்சிடுறாங்க. ஒரு கேஸ் ஸ்டடியில் இருக்க எம்சிக்யூஸை ஃபஸ்ட்டு முடிச்சிடுறாங்க. இது வந்து தப்பு அப்படிங்கிறது இல்லை. இதில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டடியோட எம்சிக்யூஸ் அந்த 5 questions எழுதுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் கேஸ் ஸ்டடி படிக்கணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் கேஸ் ஸ்டடியோட எம்சிக்யூஸ் எழுதுறதுக்கு செகண்ட் கேஸ் ஸ்டடி படிக்கணும். அதே மாதிரி தான். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எம்சிக்யூஸ் முடிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ்க்கு ஃபஸ்ட் கேஸ் ஸ்டடி வரீங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்டிவோட கேஸ் ஸ்டடி ஆன்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் கேஸ் ஸ்டடி ஃபுல்லாக அகைன் படிக்கணும்ல. ஸோ இது வந்து ஒரு டூப்ளிகேஷன் ஆஃப் ஒர்க். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கேஸ் ஸ்டடியாக போனால் அது கரெக்டாக இருக்கும். அண்ட் இதனால தான் நீங்கள் ஒரு கேஸ் ஸ்டடியை படித்து அந்த கொஷின்ஸை வந்து அந்த கொஷினுக்கான ஆன்சரை வந்து உடனடியாக நம்ம வந்து புக்கில் மார்க் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து நீங்கள் இன்னொரு கேஸ் ஸ்டடியில் என்ன படித்தோம், வேறு கேஸ் ஸ்டடி கூட கன்ஃபியூஸும் ஆக மாட்டீங்க. நெக்ஸ்ட்டு காமன் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெத்தார்ஜிக் மைண்ட் செட். இப்போது இது ஒரு ஓப்பன் புக் எக்ஸாம் தானே, இதுக்கு என்ன பெருசாக எஃபர்ட் போடுறது, இந்த டைமை நான் இன்னொரு சப்ஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணால் அந்த போர்ஷனாச்சும் நான் கவர் பண்ணுவேன் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் இது ஒரு ராங் மைண்ட் செட்டுங்க. ஐசிஏ ஒரு ஓப்பன் புக் எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா அதோட ஸ்டாண்டர்ட் என்ன லெவலில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். நானும் இந்த மாதிரி தாங்க ஓப்பன் புக் எக்ஸாம்னு கொஞ்சம் அசால்ட்டாக போயிட்டேன். பட் அந்த கொஷின் பேப்பரை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும், நெவர் எவர் அண்டர் எஸ்டிமேட் ஐசிஏ. இட் இஸ் பை எக்ஸ்பீரியன்ஸுங்க. இது நீங்கள் வந்து அது ஒரு அசால்ட்டாக மட்டும் எடுத்துகிட்டு அந்த எக்ஸாமுக்கு போகவே போகாதீங்க. ஸோ மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு போடுற எஃபர்ட்ஸ் ஈக்குவல் எஃபர்ட்ஸ் போட்டு படிக்கலை அப்படின்னாலும் இந்த சப்ஜெக்ட்ஸையும் ஒரு சப்ஜெக்டாக மதித்து சின்சியராக படிங்க. தேர்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இது ஒரு ஈஸி பேப்பர், ஒரு 40 மார்க் வாங்கி ஒரு பேப்பரை பாஸ் பண்ணுறதுல ஓப்பன் புக் எக்ஸாமில் என்ன இருக்க போகுது, அது ஈஸியாக வாங்கிடலாம்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இது வந்து ஒரு பாசிங் பேப்பரை நம்ம பார்க்கக்கூடாது. ஒரு ஓப்பன் புக் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லைங்க. பட் இதை நீங்கள் ஒரு பாசிங் பேப்பராக பார்க்காம உங்களோட அக்ரிகேட்டுக்கு இது எவ்வளோ வேல்யூ ஆட் பண்ண போகுது அப்படின்னு பார்க்கணும்.
நம்மளது 40 மார்க்ஸை நீங்கள் டார்கெட்டாக வைக்காமல் மினிமம் எக்ஸம்ஷன் 60 மார்க்ஸை நம்ம டார்கெட்டாக வச்சு ஹவு வெல் யூ கேன் ஸ்கோர் த பேப்பர், இது வந்து உங்களோட பெஸ்ட் ஸ்கோரிங் பேப்பராக பார்த்து அந்த குரூப்புக்கு இந்த பேப்பரால் எவ்வளோ அக்ரிகேட் கொடுக்க முடியும் அப்படிங்கிற டார்கெட் வச்சு ஸ்கோர் யோர் பெஸ்ட் மார்க்ஸ் இன் த ஓப்பன் புக் எக்ஸாம். 4th பாயிண்ட், வேர்ட் பை வேர்ட் எக்ஸாக்ட் புக் காப்பியாக நம்ம எழுதணும் அப்படின்னு ட்ரை பண்ணாதீங்க. அதை நம்ம ட்ரை பண்ணாலும் அது நம்மளால் பண்ண முடியாது. பிகாஸ் ஒரு டிஸ்கிரிப்டிவ் கொஷின்லேயே நம்மளோட சப்டிவிஷனில் 3-4 செக்ஷன்ஸ் கவர் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு செக்ஷனில் பார்த்தீங்கனாலே அது 1 to 2 பேஜஸ் இருக்கும். அதனால நம்ம எல்லாத்தையும் உட்காந்துட்டு காப்பி அடிச்சிட்டு இருக்க முடியாது. ஸோ நம்ம அந்த செக்ஷனில் என்ன க்ரக்ஸ் அப்படிங்கிறத மட்டும் ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ப்ராசஸ், அந்த க்ரக்ஸை மட்டும் நீங்கள் எழுதணும் அப்படிங்கிறதுக்கு அந்த புக்கை நீங்கள் தரவாக படிச்சிருந்தா தான் நம்மளால் அந்த பாயிண்ட்ஸ், மெயின் பாயிண்ட்ஸை மட்டும் எழுத முடியும். இல்லைனா அந்த டைமில் உட்காந்துட்டு ஃபுல் செக்ஷன்ஸ் படித்து அதில் என்ன பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருக்கணும். ஸோ இந்த க்ரக்ஸை இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் எழுதாமல் நம்ம அந்த மெயின் பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதுறதுனால என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மார்க்ஸ் 6 மார்க்ஸ்க்கு நம்ம நிறைய பேஜஸ் எழுதி வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இட் இஸ் கோயிங் டு சேவ் யோர் டைம் அண்ட் எஃபர்ட்ஸ் இன் யோர் எக்ஸாம் ஹால். 5th காமன் மிஸ்டேக் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் சொல்கிறேன். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இட் மே டிஃபர் வித் அதர் பீப்புள். நம்மளோட ICA நாலேஜ் போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா எலெக்டிவ் பேப்பரில் கேஸ் ஸ்டடி டைஜஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது 50 கேஸ் ஸ்டடீஸ் which consist of 400 pages. இந்த கேஸ் ஸ்டடி டைஜஸ்ட்டை நிறைய பேர் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துகிட்டு வராங்க. இந்த ஒப்பீனியன் தட் இந்த 50 கேஸ் ஸ்டடியிலேருந்து நம்மளுக்கு ஏதாவது கொஷின்ஸ் ICA கொஷின் பேப்பரில் பிக் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம அப்படியே காப்பி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால. பட் ICA என்ன மோட்டிவில் இந்த கேஸ் ஸ்டடி டைஜஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, என்ன மாதிரி கொஷின்ஸ் உங்களுக்கு வரும், கேஸ் ஸ்டடிஸ் என்ன பேட்டர்னில் இருக்கும், MCQs எப்படி கேட்குறாங்க, டிஸ்கிரிப்டிவ் எப்படி இருக்குது, அந்த டிஸ்கிரிப்டிவில் அந்த கொஷின்ஸ்க்கு நம்மளால் ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்க முடியுதா புக்கில், அந்த மாதிரி நம்ம ஒரு ட்ரையல் பார்த்துக்கிற ஒரு சாம்பிள் கேஸ் ஸ்டடியாக தான் அதை கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்ம வந்து ஷார்ட்டாக 100% வந்து அதுலேருந்து ஒரு கேஸ் ஸ்டடி வந்து பிக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் ஈவன் என்னோட எக்ஸாமுக்கு அந்த 50 கேஸ் ஸ்டடியிலேருந்து ஒரு கொஷின் வந்து பிக் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த கேஸ் ஸ்டடி டைஜஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்து அந்த கேஸ் ஸ்டடி பார்த்து எழுதுனா என் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த ரிவ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை எழுதுனதுக்கு நான் ரிக்ரெட் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 50 கேஸ் ஸ்டடிஸ் 400 பேஜஸாக அந்த எக்ஸாம் ஹாலில் தேடி இந்த கேஸ் ஸ்டடி நம்மளோட எக்ஸாம் பேப்பரில் வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ் ஸ்டடியோட ஆன்சர்ஸ் வந்து பெருசாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதை அப்படியே எழுதணும் அப்படின்னு நினச்சி அதை எழுதும்போது அதுக்கும் நிறைய டைம் கன்சியூம் ஆச்சு. ஸோ இந்த 2 ரீசன்னால ஒரு கொஷனுக்கே அவங்க நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ரிமைனிங் 3 கொஷின்ஸ்க்கு அவங்களுக்கு ரொம்ப கம்மியான கன்ஸ்டன்ட் டைம் இருந்ததுனால அது அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் க்ரியேட் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த 50 கேஸ் ஸ்டடிஸும் நான் முன்னாடியே படிச்சிட்டேன்னா எக்ஸாம் ஹாலில் தேடி இந்த கொஷின் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது தேடுறது ஈஸி தானே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பட் த திங் இஸ், அந்த 400 கேஸ் ஸ்டடிஸை படித்து உங்களோட எக்ஸாம் லீவில் நீங்கள் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறது, அந்த டைமை நீங்கள் உங்கள் எலெக்டிவ் புக்கை 2 வாட்டியே திருப்பி படிச்சிடலாமே. அப்படி படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எல்லா கேஸ் ஸ்டடிஸும் ஈஸியாகவே ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இருக்குமே. இந்த 400 பேஜஸை படித்து ஒரு கேஸ் ஸ்டடிக்கு அவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரீட் யுவர் எலெக்டிவ் புக் 2 or 3 times. ஸோ தட் டைம் யூ இன்வெஸ்ட் இட் எஃபெக்டிவ்லி. அண்ட் இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தாங்க. இஃப் இட்ஸ் அப் டு யூ டு டேக் த டைஜஸ்ட் டு த எக்ஸாம் ஹால் ஆர் நாட். இதாங்க 4 hours எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி ஃபார் எலெக்டிவ் பேப்பர். உங்களுக்கு எதாவது ஸ்பெசிஃபிக்காக டவுட்ஸ் இருக்குது, நான் என்னென்ன டாபிக்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, டூ லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். I will address it in the upcoming videos. முடியும் நினைச்சா முடியாதென்பதில்லை. தொடர்ந்து முயற்சிப்போம், மாற்றங்களை உருவாக்குவோம். ஸோ உங்களை நான் சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from AP.